கிரேக்க சிந்தனையாளர்கள் சிட்டிசன் ஒரு வார்த்தையை வகுத்தாங்க. சிட்டிசன்னா குடிமகன். யார் தெரியுமா சிட்டிசன்? பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளுகிறவன், எதை பற்றியும் விழிப்புணர்வோடு பேசுகிறவன், எதை பற்றியும் அக்கறையோடு விழிப்புணர்வோடு ஒரு காரியத்தை ஆற்றுகிறவன். இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, நான் செஞ்சா என்ன பிரச்சனை வரும், இப்படி தன்னை அனலைஸ் பண்ணி ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறான் பாருங்க. பிறர் மீது அக்கறையோடு ஒரு காரியம் பண்றான் பாருங்க, அவனை சிட்டிசன் குடிமகன் என்று வரையறை செய்கிறாங்க. இப்போ நீங்க அந்த பல்லவிக்கு போங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். யாரு? சிட்டிசன். அவன் சரியான ஒரு வாழ்க்கை வாழறதால அவனும் உயர்றான், அவனுடைய நாடும் உயருது, அவனுடைய வாழ்க்கையும் உயருது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இதுக்கு உதாரணம் சொல்றார். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். இந்த சுவாமி நாராயண் டெம்பிள்னு ஒன்று இருக்கு, நீங்க நார்த்தில் போனால் பார்க்கலாம். எல்லா வெளிநாடுகள்லையும் பெருசாக இருக்கும். சார் அங்கே கடவுள் யார் தெரியுங்களா? அந்த சுவாமி நாராயணன் டெம்பிளை அவங்க கும்பிடுற கடவுள் யார் தெரியுங்களா? அவங்க குரு சுவாமி நாராயண். ஏன் அவருக்கு அவ்வளோ பெரிய மரியாதை? Find it, book it, make it yours. Booking.com, booking.yeah. என் மனசுல உள்ள பாரமே ஒரு நாள் தெரியலையே அப்படிங்கிற கியூரியாசிட்டி. நீங்க 21 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைய வளர்க்குறான், 20, 23, 24 வயசு வரைக்கும் பசங்களை வளர்க்குறான். எம்டெக் படிக்கிறான், ஐஐடியில் படிக்கிறான், மெடிக்கலில் படிக்கிறான். பையனுக்கு அப்பா உழுந்து உழுந்து செலவு பண்ணுறான். பொண்ணு படிக்கிறா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறா, என்னெல்லாமோ இருக்குது படிப்பு. இன்னைக்கு 500 கணக்கான படிப்பு இருக்குது. பொண்ணு படித்து முடிக்கிறா. எல்லாம் இந்த அப்பனும் ஆத்தாலும் செலவு பண்ணுறாங்க. இந்திய பெற்றோர்களை மாதிரி பைத்தியக்காரங்களை உலகத்தில் பார்க்க முடியாது. தாலியை விற்று, நிலத்தை விற்று, அத்தை விற்று, வீட்டை விற்று, எல்லாத்தையும் விற்று இந்த பிள்ளைகளை டிகிரி ஹோல்டர் ஆக்கி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா போதும்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பெற்றவங்க எல்லாத்தையும் செலவழிக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். என்னடானா இதுங்க கடைசியாக மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்து வீட்டில் நிற்கிது. மொட்டை அடிச்சுட்டு வந்து வீட்டில் நிற்கிது. என்னன்னா அந்த சாமியார் பின்னாடி போயிட்டேன் அப்படிங்குதுங்க. ஏ சனியனுங்களா, சாமியார் பின்னாடி போகிறதுக்கா உனக்கு 25 லட்சம் உன்னை பெத்தவன் செலவு பண்ணா? ஒரு சாமியார் பின்னாடி மொட்டை அடிச்சுட்டு போகிறதுக்கா உனக்கு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சா? நான் கேட்குறேன், அந்த சாமியார் உனக்கு என்ன செலவு பண்ணா? அந்த சாமியார் உன்னை என்ன செலவு பண்ணா? நீ படிக்கிற வரைக்கும் சோறு